ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெப்போலியன் சார் மகன் தனுஷுடைய திருமணத்தை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக பேசிட்டு வராங்க. ஆனால் நாம் நெப்போலியன் சார் மகன் தனுஷுடைய திருமணத்தை பற்றி பாசிட்டிவாக சிலவற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஓகேங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நெப்போலியன் சார் மகன் தனுஷுடைய திருமணத்தை பற்றி பாசிட்டிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒருவர் சொல்லியிருப்பார், நெப்போலியன் சார் மகன் தனுஷுக்கு நர்ஸு போதும், எதுக்கு திருமணம்னு ஒருத்தர் பேசியிருப்பார். ஒரு ஆணுக்கு முக்கியமான இடத்தில் பிரச்சனைனா ஒரு மனைவி கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியும். இதுவே நர்ஸு கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியுமா? ஒரு ஆணுக்கு மனைவி என்ற பெண் துணை கட்டாயம் எல்லா விதத்திலும் முக்கியமான ஒன்று. அதை தான் நெப்போலியன் சார் தன் மகனுக்கு செய்திருக்கிறார். ஆகையால் நெப்போலியன் சார் தன் மகனுக்கு திருமணம் செய்தது மிகவும் சரியான ஒன்றே. அதே போல் நெப்போலியன் சார் ஒரு பெண்ணுடைய லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாரு வேறன்ட்டு நெப்போலியன் சாரை பற்றி தவறாக பேசுகிறாங்க. நெப்போலியன் சார் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து மணமகள் அக்ஷயாவை கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ பண ஆசை காட்டியோ அக்ஷயாவுக்கு கல்யாணம் பண்ணலை. மணமகள் அக்ஷயாவின் உறவினரிடமும் அக்ஷயாவின் பெற்றோரிடமும் அக்ஷயாவிடமும் சம்மதம் கேட்டு தான் அக்ஷயாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அக்ஷயாவையும் தவறாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி அக்ஷயா தனுஷை திருமணம் செய்து கொண்டது பணத்திற்காக தான் அப்படின்ட்டு. ஆனால் அக்ஷயா தனுஷுக்கு இருக்கின்ற குறையை தனுஷு தனக்கு இருக்கின்ற குறையை பெரிதாக எண்ணக்கூடாது என்று அக்ஷயா அன்பாலையும் பாசத்தாலையும் தனுஷை பார்த்துக்கொள்கிறார். ஆனால் அக்ஷயாவை பணத்திற்காக தான் தனுஷை கல்யாணம் செய்து கொண்டார் என்று அக்ஷயாவை தவறாக பேசுகிறார்கள். இதுவே ஒரு பெண் ஏழையாக இந்த மாதிரி ஊனமாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்ட்டு அந்த பொண்ணை பெருமையாக பேசுகிறாங்க. இதுவே அக்ஷயா ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்குறத என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரொம்ப தவறாக பேசுகிறாங்க, பணத்துக்காக தான் அப்படின்ட்டு. ஒவ்வொருவரையும் நாம் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் நாமளே தவறாக பேசக்கூடாது. அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். தனுஷும் அக்ஷயாவும் திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னே அவர்களை நாம் நெகட்டிவாக பேசினால் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாதான் நின்றுவிடும். ஆகையால் நாம் இவர்களை மட்டுமல்ல எவர்களையுமே நாம் தவறாக பேசி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் கெடுக்காமல் மற்றவர்களை வாழ வைத்து பழகிக்கொள்ள வேண்டும். இதுவே நம் பின்வரும் தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.